இனிய நாள், மகிழ்ச்சியான நாள், நாம் அனைவரும் கொண்டாடக்கூடிய நாள் என்று சொல்லக்கூடிய வகையிலே தந்தை பெரியாருடைய நெஞ்சிலே தைத்த முல்லை கலைஞர் அவர்கள் அகற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஆரிய பார்ப்பனர்களின் நயவஞ்சகத்தால் இவ்வளவு நாள் தள்ளி போடப்பட்டு அவருடைய தனையனால் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாகும். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த நிகழ்வு தந்தை பெரியாருடைய காலத்திலே நடந்திருந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். தந்தை பெரியார் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம், அவர் சொன்னதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே கண்டு வெற்றி பெற வைத்து அதனை பார்த்து மகிழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் அது நடைபெறாமல் இருந்தது. அவர் நெஞ்சிலை தைத்த முள்ளாக இன்றைக்கும் நமக்கு உறுத்தி கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்மை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியருடைய காலத்திலே அது நிறைவேற்றப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. அது தந்தை பெரியாருக்கு கிடைத்த வெற்றி, தமிழர் தலைவருக்கு கிடைத்த வெற்றி, கருப்பு சண்டை தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி, கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் அனைவரும் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். மகிழ்ச்சியோடு இந்த நாளை கொண்டாடுவோம். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 100வது நாளிலே அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நாங்கள் கூட நினைத்தோம், அந்த அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அறிவித்த நேரத்திலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற சட்டம் நிறைவேற்றப்படும், 100 நாளில் அது நிறைவேற்றப்படும் என்று சொன்ன நேரத்திலே அவர் சொன்ன காலத்திலிருந்து தந்தை பெரியாருடைய பிறந்த நாளும் அன்னை அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாளும் வந்தது. எனவே அந்த நிகழ்ச்சியானது அண்ணாவுடைய பிறந்த நாளிலோ தந்தை பெரியார் பிறந்த நாளிலோ நிறைவேற்றப்படும் என்று நாம் கருதி கொண்டிருந்தோம். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 100வது நாளிலேயே இந்த நிகழ்ச்சி நடந்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு தமிழகத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் அவரது அமைச்சரவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் மிகுந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அர்ச்சகர் பணியை பெற்றிருக்கக்கூடிய 58 அர்ச்சகர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மீதமுள்ள அர்ச்சகர்களும் அனைத்து கோயில்களிலும் பணியமர்த்தப்பட வேண்டும், பணியமர்த்தப்படுவார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியினை நாம் நடத்தி இருக்கின்றோம். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு இந்த திருக்குறளும் அர்த்த சாஸ்திரமும் என்கின்ற இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதற்கு காரணமே, இன்றைக்கு தமிழகத்தை சங்கிகள் எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்து எப்படியாவது இது பெரியார் பிறந்த மண் அல்ல, இது ஆழ்வார்கள் பிறந்த மண், நாயன்மார்கள் பிறந்த மண் என்று ஆக்க வேண்டும் என்பதற்காக பல காலம் முயற்சி செய்தார்கள். எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தும் கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. தோற்று ஓடி போய் இன்றைக்கு துண்டை காணும் துணியை காணும் என்று ஒளிந்து கொண்டு விட்டார்கள். ஆனாலும் இன்னும் ஒரே ஒரு பீகார் பார்ப்பனுடைய குரல், அந்த பீகார் பார்ப்பான் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சாதி வெறியனும் சாதி பெயரை தன்னுடைய பெயருக்கு பின்னால் போடாமல் இருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கும் உண்மையாக போட்டுக்கொண்டு சாதிதான் அடையாளம், சாதி அடையாளத்தை நாம் பாட புத்தகத்திலே தலைவர்களுடைய பெயருக்கு பின்னால் அறிஞர் பச்சை சாதி வெறியன் ரங்கராஜ் பாண்டே. அந்த ரங்கராஜ் பாண்டே சொல்லுகிறார், சங்கி என்பதற்கு யாரும் வெக்கப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. எங்கேயாவது திகாக்காரன் வெக்கப்படுறானா, எங்கேயாவது திமுக காரன் என்று சொல்வதற்கு யாராவது வெக்கப்படுறானா என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். அந்த சங்கி பாண்டேவுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன், திராவிடர் கழகத்துக்காரன் எதற்காக வெட்கப்பட வேண்டும்? திமுக காரன் எதற்கு? அவர்கள் செய்த சமூக விரோத செயல் என்ன? மக்கள் வெறுக்கக்கூடிய காரியம் என்ன? ஆனால் உங்கள் சங்கிகள் எதை பெருமையாக நீங்கள் சொல்லிக் கொள்வீர்கள்? காந்தியை கொலை செய்ததை நீங்கள், காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்ததை, அவரை உயிரோடு கொளுத்த முயன்றதை பெருமையாக சொல்ல முடியுமா? மத கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளை பெருமையாக சொல்ல முடியுமா? பிள்ளையார் பெயரால் ஊர்வலம் நடத்தி அதை பெருமையாக சொல்ல முடியுமா? பாபர் மசூதியை இடித்து விட்டு அதனால் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தீர்களே, அதை பெருமையாக சொல்ல முடியுமா? மண்டல கமிஷனுக்கு எதிராக நீங்கள் போராடி இரத்த கல்லீரை உண்டாக்கினீர்கள். தமிழ்நாட்டில் தான் என்ன காரியத்தை தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்காக, தமிழ் மொழியினுடைய முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? எதை சொல்லி நீங்கள் பெருமைப்பட முடியும்? உங்கள் பெயரை சொன்னாலே எல்லோரும் காரி உமிழக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறோம். வெட்கங்கெட்டவர்கள் தான் அதை பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள்.
ஒரு கொலைகாரன் தான் செய்த கொலையை பெருமையாக சொல்வார் என்று சொன்னால் நீங்களே பெருமைப்படலாம். ஒரு நயவஞ்சகன் ஒரு தன்னுடைய செயலை பெருமையாக சொல்லிக் கொள்கிறான் என்று சொன்னால் அது நீங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் திராவிடர் கழகத்துக்காரன் இன்றைக்கு நம்முடைய தமிழருடைய தன்மானத்தை மீட்டெடுத்த இயக்கம், தமிழருடைய உரிமையை மீட்டெடுத்த இயக்கம். இன்றைக்கு தமிழர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழர்கள் பல நிலைகளிலும் அறிவு பெற்று மானம் பெற்று இன்றைக்கு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிடர் கழகம். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றானே. இன்றைக்கு நாங்கள் மட்டும்தான் எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடிய பாஜக காரனே பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திமுக காரன் என்று சொல்லுவதற்கு எதற்காக நாங்கள் வெட்கப்படணும்? இந்த சங்கி பாண்டே என்ன சொல்றாரு? திகாரன் யாராவது வெட்கப்படுறானா என்று கேட்கிறாரு. ஏன் வெட்கப்படணும்? தயவு சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு அவர் நடத்துகின்ற ஒரு யூடியூப் சேனல், அவர் பல ஊடகத்தில் இருந்தார். தினமலர் பத்திரிகையில் இருந்தார், தினத்தந்தியில் இருந்தார், இன்னும் பல்வேறு ஊடகத்துறையில் இருந்து பல பித்தலாட்டங்களை செய்தார். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை பேட்டி எடுக்கின்ற பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியை செய்தார்கள். அதை நாம் அம்பலப்படுத்தியவுடன் தந்தி டிவி தான் மன்னிப்பு கேட்டது தவிர அந்த சங்கி பாண்டே மன்னிப்பு கேட்க. அதன் காரணமாகவே அவன் வெளியேறிப்பான் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பாண்டே வெளியேறி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கார். அந்த யூடியூப் சேனலுக்கு என்ன பேரு? சாணக்கியா டிவி. சாணக்கியா டிவி என்று பெயர் வைத்தால் என்ன பொருள்? சாணக்கியருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் என்று பொருள். சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டவன் என்று பொருள். அந்த அர்த்த சாஸ்திரத்தை தான் அவர்கள் சட்டமாக்க போகிறார்கள் அந்த சங்கிகள், RSS காரர்கள் என்று அதனுடைய பொருள். அதனுடைய உள் சூழ்ச்சி என்ன தெரியுமா? அன்பார்ந்த தோழர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1996 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்திலே இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது பல சங்கராச்சாரி போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த அம்பேத்கர் அவர்களுடைய அறிவு என்பது அவ்வளவு பெரிய அறிவு கிடையாது, அவர் எழுதிய அந்த சட்டத்திலே 500 பிழைகள் இருக்கிறது, எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் ஒரே ஒரு பார்ப்பானுக்கு நிகராக வர முடியாது என்றெல்லாம் அன்றைக்கு பிதற்றினார்கள். அதனால் அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த சட்டம் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்று கேட்டார்கள். என்று கேட்ட பொழுது அந்த சட்டம் அர்த்த சாஸ்திரத்திலிருந்து துவக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏதோ அர்த்த சாஸ்திரம் மிகப்பெரிய ஏதோ தத்துவம் போலவும் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் போலவும் மக்களுடைய அத்தனை பேருக்கும் அது உயர்வை தரக்கூடியது போலவும் அன்றைக்கு பிதற்றினார். ஆனால் அந்த அர்த்த சாஸ்திரம் எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தனமானது என்பதை விளக்குவதற்காகத்தான் அந்த சங்கி பாண்டே அவர்களுக்கு சில கேள்விகளை மட்டும் வைக்க இருக்கிறேன். முழுவதையும் சொல்வதற்கு இங்கே நமக்கு வாய்ப்பு இருக்காது. நான் அவ்வளவு பெரிய படிப்பாடி அல்ல, அர்த்த சாஸ்திரத்தை முழுவதும் நான் படித்தவன் அல்ல. நான் ஒரே ஒரு புத்தகத்தை இங்கே உங்கள் மத்தியிலே காட்ட இருக்கிறேன். பேராசிரியர் அழகர் நம்பி என்பவர் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் என்ற ஒரு நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அர்த்த சாஸ்திரத்தில் அனைத்து சுலோகங்களும் இதில் இல்லை என்றாலும் கூட அதனுடைய சாராம்சத்தை அதிலே சொல்லி இருக்கிறார்கள். இதிலிருந்து தான் நான் சில உதாரணங்களை காட்ட இருக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னால மனு தர்மம் பற்றிய ஒரு வாதம் வந்தது. எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய பெரியார் திடலிலே ஒரு கருத்துரை ஆற்றிய பொழுது மனு தர்மத்திலிருந்து சில சுலோகங்களை சொன்னார் என்பதற்காக பார்ப்பனர்கள் கொந்தளிச்சு போனாங்க. அப்போ இந்த சங்கி பாண்டே என்ன செஞ்சார்னா, மனு தர்மம் எங்கே இருக்கு? மனு தர்மத்தை யாருக்கு தெரியும்? மனு தர்மத்தை மக்கள் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. மக்களால் மறந்து போன மனு தர்மத்தை எதுக்கு நீங்க மீண்டும் நினைவூட்டுறீங்க என்று சொல்லி மனு தர்மம் என்ற ஒன்றே இல்லை, நடைமுறையிலே இல்லை என்று சொல்வது போல முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சார். அது மனு தர்மம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பார்ப்பனியத்தின் வெற்றி என்ற அவருடைய கட்டுரையை மிக தெளிவாக சொல்லுகிறார். மனு தர்மம் என்பது புஷ்யமித்திர சுங்கன் காலத்திலே அசோகருடைய பேரன் பிருகத்ரதன் அவனை வீழ்த்திவிட்டு அதை தொகுத்தான். சுமதி பார்கவா என்கிறவர் தான் அதற்கு முன்பிருந்த பல சட்டங்கள் எல்லாம் தொகுத்து மனு சாஸ்திரத்தை உருவாக்கினார் என்று சொல்லுகிறார். அந்த காலம் என்பது கிமு 170 150 என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆக கிறிஸ்து புது ஆண்டுக்கு முன்னால் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது மனு தர்ம சாஸ்திரம். ஆனால் அர்த்த சாஸ்திரம் எப்ப எழுதப்பட்டது? சாணக்கியன் காலம் என்ன? கிமு 4ஆம் நூற்றாண்டு.
கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் மனு தர்மம் எழுதப்படுவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அர்த்த சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனு தர்மத்துக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட அர்த்த சாஸ்திரம் இருக்கிறதாம். அதை இவன் கொண்டு வருவார்களாம், அதை அமல்படுத்த நினைப்பார்களாம். ஆனால் அதற்கு பிறகு வந்த மனு தர்மத்தை இவர்கள் இல்லை என்று சொல்லுவாங்க. இல்லை, அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்றான். இது பச்சை புழுகு, பச்சை அயோக்கியத்தனம். ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், RSS கொள்கையே இந்த நாட்டிற்கு சட்டமாக மனு தர்மத்தை தான் கொண்டு வர வேண்டும் என்பது. அனைத்து தலைவர்களும் RSS சேர்ந்தவர்கள், அதற்கு முன்னோடிகள் எல்லோருமே சொன்னது, இந்தியாவிற்கு சுதந்திரம் வந்துவிட்டால் மனு தர்மம் தான் சட்டமாக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கோல்வால்கர் இருந்து, திலகரிலிருந்து, சாவர்கரிலிருந்து அத்தனை பேரும் ஒத்துக்கொண்ட விஷயம். மனு தர்மம் தான் இந்த நாட்டிற்கு சட்டமாக வரப்பட வேண்டும் என்பது RSS தலைவர்கள் ஒத்துக்கொண்ட விஷயம். அதுதான் இன்றைக்கும் அவருடைய செயல்பாட்டில் இருக்கிறது. RSS ஊர்வலங்களிலே மனு தர்மத்தை அழகுபடுத்தி ஊர்வலமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அது ஒவ்வொரு RSS தொண்டனும் உணர்வான். RSS அடிமட்டத்திலிருந்து பயிற்சி பெற்ற சங்கி பாண்டேவுக்கும் அது நன்றாக தெரியும். இருந்தாலும் அந்த மனு தர்மத்தை பற்றி ஏன் அவன் மறைத்து பேசுகிறான்? மனு தர்மம் என்பது மக்களால் மறக்கடிக்கப்பட்டது, மக்கள் மனதிலே மனு தர்மம் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அதே நேரத்திலே சங்கி பாண்டே தன்னுடைய குருநாதராக துக்ளக் சோ அவர்களை சொல்வார். துக்ளக் சோ என்ன சொல்றாரு? மனுஸ்மிருதி இஸ் an எக்ஸலன்ட் டாக்குமெண்ட் என்று சொல்கிறார். எக்ஸலன்ட் டாக்குமெண்ட் என்று அவனுடைய குருநாதர் சொன்ன பிறகு அந்த மனு தர்மத்தை பற்றி அக்குவேர் ஆணிவராக அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிறார். எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும், அதையெல்லாம் இந்த மனு தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாததால், இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படாததால் இன்றைக்கு நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று துக்ளக் சோ அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் துக்ளக்ல. அப்படி இந்த ரங்கராஜ் பாண்டேயுடைய குருநாதர் என்று சொல்லக்கூடிய துக்ளக் சோ ஏற்றுக்கொண்ட மனு தர்மத்தை எங்கே இருக்குதுன்னு கேட்கிறான். எவ்வளவு ஒரு பித்தலாட்டம்! பரிமாறின சொற்றுக்குள்ள முழு பூசணிக்காய மறைக்கிறான். இந்த பரிமாறின சொற்றுக்கள் முழு பூசணிக்காயை மறைப்பது என்பது அறிஞர் அண்ணா சொன்ன சொல்லாடு. ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய சோறு எவ்வளவு இருக்கும், அதுல முழு பூசணிக்காயை மறைக்க முடியுமா? அப்படி மறைக்க பார்க்கிறார். ஏன் மறைக்க பார்க்கிறார்னா, அந்த மனு தர்மத்தை அந்த அளவிற்கு நாம் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் மனு நீதியினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி அது எந்த அளவிற்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு எதிரானது என்பதை தோலுறுத்தி காட்டினார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மனு தர்மத்தை 100 ஆண்டுகளுக்கு முன்பால் கொளுத்தி அதனுடைய பித்தலாட்டங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதம் படிக்க சென்ற பொழுது அவருக்கு சமஸ்கிருதம் சொல்லித்தர முடியாது, நீ சூத்திரன் என்று மறுத்து விட்டான் பார்ப்பான். ஆனால் அவர்கள் பின்னாலே அவருடைய அறிவால் அந்த சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு மூல நூலையே படித்து அவர்கள் எழுதினர். அப்படி எழுதி மனு தர்மத்தை அம்பலப்படுத்தி நம்முடைய இளைநிலைக்கு காரணம், நம்முடைய அறிவற்ற தன்மைக்கு காரணம், நமக்கு கல்வி மறுக்கப்பட்டதற்கு காரணம் இந்த மனு தர்மம் தான். இந்த மனு தர்மத்தினால்தான் நாம் தீண்டத்தகவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி மகத்து மாநாட்டிலே தீ வைத்து கொளுத்தினார். இப்படி அம்பலப்பட்டு கிடக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் ஆம் என்று ஒத்துக்கொண்டால் இவர்கள் இங்கே தலை காட்டவே முடியாது. ஆமாம், மனு தர்மம் தான் இந்த நாட்டுக்கு சட்டமாக வர வேண்டும், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று RSS-காரர்கள் யாராலும் இன்றைக்கு வெளிப்படையாக பேச முடியாமல் அவர் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நாம் பெருமைப்படணும்னு சொல்றான்னா எவ்வளவு ஒரு பித்தலாட்டம்! அதுதான் சங்கி பாண்டே. சங்கிகள் இன்றைக்கு என்னென்ன வேடமெல்லாம் போட்டு பார்த்தார்கள். கந்த சஷ்டி கவசத்தை தூக்கி பார்த்தார்கள், வேல் யாத்திரை நடத்தி பார்த்தார்கள், இந்து விரோதிகள் என்று சொன்னார்கள். இதே சங்கி பாண்டே என்ன மாதிரி பிரச்சாரம் செய்தான்? திமுக இந்து விரோத கட்சி, திமுகவோட கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை கட்சியிலும் இந்து விரோத கட்சிகள், இந்துக்கள் ஒருவர் கூட அவருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தான். இன்றைக்கு இந்துக்கள் தானே ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். யார் இந்து விரோத கட்சி? இன்றைக்கு இந்து அறநிலையத்துறை எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்து விரோத கட்சி என்று சொன்னால் அப்படி செய்ய முடியுமா? இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இந்துக்களுக்காக பாடுபட சொன்னார்கள் அவர்களெல்லாம் கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கையிலே இந்த இந்து அறநிலையத்துறை ஒப்படைத்தால் என்ன ஆகியிருக்கும்? அனைத்து செல்வங்களையும் கொள்ளையடித்து சென்றிருப்பார்கள். 2000 3000 ஆண்டுகளாக பார்ப்பான் தின்று கொளுத்ததை விட இன்றைக்கு மீண்டும் அதை தின்று கொளுப்பதற்கு அவர் தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில இந்து விரோத கட்சி என்று சொன்ன
இன்றைக்கு திமுக இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு அமைப்பாக இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தங்கி பாண்டே சாணக்கியா டிவின்னு நடத்துறிய, சாணக்கியம் யார் முதல்ல அதை சொல்லணும்ல. சாணக்கியன் சபதம்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், நாடகம் போட்டிருப்பான், கதையெல்லாம் எழுதியிருப்பான். ஆனா அதுல முழுசா சொல்றது இல்லை, உண்மையே சொல்றது இல்லை. சாணக்கியன் என்பவன் யார்? எதற்காக அதுக்கு முன்பு இருந்த நந்த வம்சத்தை வீழ்த்தினான்? இதுதான் கேள்வி. நம்முடைய ஐயா புலவர் இமயவரமன் அவர்கள் பார்ப்பனர் சூழ்ச்சியும் மன்னர்கள் வீழ்ச்சியும் என்கின்ற நூலில் அதை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள். மகாநந்தர்கள் மகதத்தை ஆண்டார்கள், நவநந்தர்கள் 9 நந்தர்கள் ஆட்சி புரிந்தார்கள், மிக சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். அவர்கள் சமண மதத்தை தழுவியவர்கள். அவர்கள் ஆட்சியிலே வர்ணாசிரம தர்மம் கிடையாது, சாதி கிடையாது, பார்ப்பனர்களுடைய அந்த ஆதிக்கம் கிடையாது. அனைத்து பதவிகளிலும் சமணர்களும் அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். சூத்திரர்கள் கல்வி கற்றிருந்தார்கள், பெண்கள் கல்வி கற்றிருந்தார்கள். அந்த பார்ப்பனுடைய ஆதிக்கம் இல்லாமல் அவருடைய வேள்வி யாகம் இதெல்லாம் தடுக்கப்பட்டு அவருடைய புனித சாஸ்திரங்கள், அந்த இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் மக்கள் மனதில் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு விட்டது. அதனால் இந்த ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பார்ப்பனர்கள் திட்டமிடுகிறார்கள். காரணம், இன்னொரு காரணம் இருக்கிறது. அதிலே ஐயா அவர்கள் புலவர் இமயவர்மன் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார். என்னன்னா, அந்த நந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் கீழ் சாதிக்காரர்கள். அந்த மகாநந்தன் அரண்மனை சாதிக்கும் ஒரு நாவிதருக்கும் பிறந்தவன், கீழ் சாதிக்காரன் ஆட்சியில் இருக்கிறான். இந்த ஆட்சியை நாம் ஒழிக்க வேண்டும் என்று பார்ப்பனர்கள் திட்டமிடுகிறார்கள். அவர்களால் ஒழிக்க முடியல. கடைசி நந்தனான தனநந்தன் ஆட்சியிலே தான் சாணக்கியன் வருகிறான். சாணக்கியன் இந்த ஆட்சியை எப்படியாவது வீழ்த்தியை தீர வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டு இறங்குகிறான். அதற்கு ஒரு சூழ்ச்சி செய்யறான். என்ன செய்யறான்னா, அந்த தனநந்தனுடைய ஆட்சியிலே மிக சிறப்பாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான வசதிகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே தனநந்தன் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறான். அது உணவு சாலைகள், பொது உணவு சாலைகள் இருக்கு. தந்தை பெரியார் சொல்லுவார் அல்லவா, ஊருக்கு ஒரே ஒரு உணவு சாலை இருக்க வேண்டும், அத்தனை மக்களும் அதில் தனக்கு வேண்டியது சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது போன்ற ஒரு உணவு கூடத்தை அவர் வைத்திருக்கிறார்கள். அதிலே அனைத்து மக்களும் சாப்பிடுவார்கள். அரசனும் அங்கேதான் சென்று சாப்பிடுவான். அரசன் சாப்பிடக்கூடிய உணவைத்தான் பொதுமக்கள் சாப்பிடுவார்கள், பொதுமக்கள் சாப்பிடக்கூடிய உணவைத்தான் அரசன் சாப்பிடுவான். அப்படியானால் எத்தகைய தரமான உணவு அங்கே வழங்கப்பட்டிருக்கும். அந்த உணவு கூடத்திற்கு ஒரு நாள் சாணக்கியன் செல்கின்றான். சாணக்கியன் சென்று என்ன செய்கிறான்னா, அரசன் வருவதற்கு முன்னதாக அங்கே யாரும் மக்கள்லாம் நிற்கிறாங்க அரசனுடைய வரவுக்காக. இவன் போய் ஒரு சீட்ல உட்கார்றான் இருக்கையில. அந்த உணவு பரிமாறக்கூடியவர், அந்த விடுதியுடைய அந்த பரிமாறக்கூடியவர் உடனே ஓடி ஐயா, இது மன்னர் உட்காரக்கூடிய இருக்கை, நீங்க அடுத்த நாற்காலியில உட்காரு என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். உடனே சாணக்கியன் என்ன சொல்றது தெரியுமா? என்ன, அரசன் உட்கார நாற்காலினா நான் உட்காரக்கூடாதா? நான் யார் தெரியுமா? நான் ஒரு அந்தணன், அரசனுக்கு மேலே உள்ளவள் அந்தணன், எனக்கு கீழே தான் அரசன். அப்படி இருக்கும்போது நான் முதல் நாட்களில் உட்கார்ந்த என்ன தப்பு என்று தகராறு செய்து கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை. அந்த நேரத்திலே அரசர் விடுகிறார், தனநந்தன் விடுகிறார். அப்பொழுது என்ன தகராறு என்று கேட்கிறான். என்ன தகராறு என்று கேட்கின்ற பொழுது அவன் உள்ளதை சொல்லுகின்ற பொழுது அந்த தனநந்தன் பெருந்தன்மையாக, பரவாயில்லைங்க, நீங்க உட்காருங்க, இந்த நாட்களில் தானே உட்காரணும், எங்கே உட்காந்து சாப்பிட்டானா, நான் அடுத்த சீட்ல உட்காடுறேன், நீ எங்க உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறார். நீ சொன்னா உட்காருவனா? இப்ப நாற்காலில தான் உட்காருன்னு அடம் பிடிச்சவன் இப்ப மன்னர் சொல்றாரு நீங்க உட்காருங்கன்னு. நீ சொன்னா நான் உட்காருவனா? உட்கார முடியாது அப்படின்னு தகராறு பண்றான். அப்ப அரசர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய அந்த சாணக்கியனை பிடித்து அமர வைக்கிறார். அமர வைக்கின்ற பொழுது அந்த சாணக்கியன் திமிரி கொண்டு எழுகிறான். எழுகின்ற நேரத்திலே அரசருடைய கை அவனுடைய குடுமையிலே படுகிறது. அவனுடைய குடுமையை அவிழ்ந்து விடுகிறது. உடனே ஆகா ஓகோ என்று குதிக்கிற, வானத்தின் போய் குதிக்கிறான். நீ என்னுடைய குடுமையை அவிழ்த்து விட்டு என்னை அவமானப்படுத்தி விட்டாய், உன்னை என்ன செய்கிறேன் பார், உன்னுடைய ஆட்சியை வீழ்த்தி விட்டுத்தான் நான் ஆட்சியில் என்னுடைய கொடுமையை முடிவேன் என்று சபதம் ஏற்கிறான். இதற்கு பேர் தான் சாணக்கிய சபதம். இதை பலரும் பல்வேறு விதமாக சொல்லுவார்கள். இதுதான் உண்மை. ஆராய்ச்சியாளர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நந்தன், அந்த சாணக்கியன் அர்த்த சாஸ்திரம் எழுதுறான. அந்த அர்த்த சாஸ்திரம்
எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கருத்துக்களை கொண்டிருக்கிறது. அந்த சாணக்கியன் பேரிலே தொலைக்காட்சி நடத்தக்கூடிய, யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அந்த ரங்கராஜ் பாண்டே நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்றான். அதற்கு முன்பு பாரதியார் கவிதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். இப்பொழுது திருக்குறளை சொல்லி அவருடைய நிகழ்ச்சியை துவக்குகிறார். ஏன் திருக்குறளை சொல்லணும்? திருக்குறளுக்கும் அர்த்த சாஸ்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? சொல்றாரு, திருவள்ளுவர் இந்து மத துறவிதான். இந்து மத கருத்துக்கள் ஏராளம் திருக்குறளில் இருக்கிறது. இந்து மதத்தை ஆதரித்து ஏராளமான திருக்குறளை எழுதியிருக்கிறார் என்று அதை என்னால் நிரூபிக்க முடியும் என்று கூச்சல் போடுறான். அதே நேரத்திலே திருவள்ளுவரை ஒரு படமாக காட்டுகின்ற பொழுது அந்த திருவள்ளுவர் காவியுடை தரித்து கொட்டையும் பட்டையும் போட்டு அந்த சாணக்கியா டிவியில காட்டுறான். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! அவன் எந்த அளவிற்கு அவன் இந்து மதத்தை சேர்ந்தவர், இந்து மத கருத்துக்கள் அதில் இருக்கிறது திருக்குறளே என்று சொல்லுகிறாரோ, அதை விட நாம் இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக சுட்டிக்காட்ட முடியும். தமிழர் தலைவர் அவர்கள் திருக்குறள் மனு தர்மம் என்ற நூலை எழுதி அதனை அம்பலப்படுத்தி இருக்கிறார். சாஸ்திரங்களின் சாரம் தான் திருக்குறளா என்று மஞ்சை வசந்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதற்கெல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். திருவள்ளுவர் இந்து மத துறவி, திருக்குறள் இந்து மத சாஸ்திரம், இந்து மதத்தினுடைய நூல் தான் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் அறிவு நாணயமற்றவர்கள் என்பதற்கு அதுதான். சாணக்கியா டிவி நடத்தக்கூடியவர் சாணக்கியனுடைய அந்த அர்த்த சாஸ்திரத்தில் ஸ்லோகத்தை சொல்லணும். அப்படி சொல்லாம எதுக்காக திருக்குறள் சொல்றாங்க? அந்த திருக்குறள் எப்படிப்பட்டது, அர்த்த சாஸ்திரம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லி என்னுடைய அந்த கருத்துக்களை உள்ளே செல்லலாம் என்று இருந்தேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தோழர்களே, அந்த அர்த்த சாஸ்திரம் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார், அர்த்த சாஸ்திரம் எப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறது? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திருவள்ளுவருடைய குறள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், அந்த காலத்திலேயே பிராமணர், சத்திரிய, வைசியர், சூத்திரர் என்ற 4 பிரிவுகள் இருந்தது. அதிலே சண்டாளர்கள் என்ற ஒரு பிரிவும் இருந்தது. சூத்திரர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சண்டாளர்கள் என்பவர் தீண்டத்தகாதவர். அந்த சண்டாளர்களுக்கு குடியிருப்பு பகுதியிலே குடியிருக்க வீடே கிடையாது. அவன் ஊரை விட்டு ஓடிடணும். எங்கேயாவது சந்து புந்துல, மரத்து அடியில, எங்கேயாவது குகையில தான் வாழணும் என்றெல்லாம் பாகுபடுத்தி வைத்திருந்தான். பாகுபடுத்தி வைத்திருந்த அந்த அர்த்த சாஸ்திரம், அது அர்த்த சாஸ்திரம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. பிறப்பக்கம் எல்லா உயிர்க்கும் சொல்லக்கூடிய திருக்குறள் இங்கே இந்த 4 வர்ணத்தையும் உருவாக்கி, சண்டாளர்கள் தீண்டத்தகாதவர்கள் வர்ணத்தையும் உருவாக்கி மக்களை பிரித்து வைத்த சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம் எங்கே? இந்த அர்த்த சாஸ்திரத்தை சொல்லி அல்லவா நீ நிகழ்ச்சியை துவக்க வேண்டும். இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி உண்டா பாண்டே அவர்களே? திராணி உண்டா? இதை உங்களால் சொல்ல முடியுமா? அதற்கடுத்து இன்னொன்று சொல்றாரு திருவள்ளுவர், பகுத்துண்டு பள்ளியூர் முதல் நூலர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருக்கக்கூடிய உணவை அனைவருக்கும் சமமாக பிரித்து உண்ண வேண்டும். அதுதான் அறிஞர் பெருமக்களுடைய ஒரு தலையாய கடமை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறாரு. ஆனா அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? சாணக்கியன் என்ன சொல்றான் தெரியுமா? பிராமணனுக்கு எவ்வளவு உணவு வழங்கப்படுகிறதோ அந்த உணவிலே 3/2 பங்கு தான் சூத்திரனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றான். அந்த சூத்திர ஆணுக்கு வழங்கக்கூடிய உணவிலே 3/2 பங்கு தான் பெண்ணுக்கு வழங்கப்பட வேண்டும், பெண்களுக்கு. அதிலே பாதிதான் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றான். ஏன்னா வயிறு எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே, எல்லாருக்கும் பசிங்கிறது ஒண்ணுதானே. அந்த உணவு வழங்குவதில் கூட பாகுபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்தை தன்னுடைய சாணக்கிய டிவியிலே சொல்லாமல் திருக்குறளை சொல்கின்றனர் என்றுதான். இதுதான் நயவஞ்சகம், இதுதான் பார்ப்பன தந்திரம். RSSகாருடைய நயவஞ்சகம் அதுதான். அதற்கடுத்து இன்னொன்னு சொல்றாரு திருக்குறளிலே. திருவள்ளுவர் என்ன செய்யறாரு? சூது இந்த நாட்டிற்கு வேண்டவே வேண்டான்றாரு. அது மாதிரி கல்லு கூடாதுங்கிறார். வேண்டற்க வென்றிடனும் சூதினை வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கிற்று என்று சொல்லக்கூடிய வெற்றியே தருவதாக இருந்தாலும் சூதினை விரும்பாதே என்று சொல்லுகிறார். ஆனா இந்த அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியன் காலத்திலே அந்த சூதாட்டத்தை அரசு சார்பிலே நடத்தி இருக்கிறார்கள். சூதாட்ட விடுதிகளை
அரசாங்கமே நடத்தி இருக்கிறது. சூதாட்டத்திற்கு அரசாங்கம் வரி விதித்து அதன் மூலமாக வருவாயை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு அரசு அதிகாரி இருக்கிறார். அந்த அரசு அதிகாரி சூதாட்ட விடுதிகளை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் திட்டம் வகுத்து அதன்படி சூதாட்ட விடுதி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விதித்திருக்கிறார் என்று சொன்னால், சூதாட்டத்தை நடத்தக்கூடிய அர்த்த சாஸ்திரம் எங்கே? சூதே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் எங்கே? சூதே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறளை நீ எதுக்கு சொல்ற? நீ எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ, அர்த்த சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அதைத்தானே நீ தினந்தோறும் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை. அதுபோல இன்னொன்று, கல்லுண்ணாமை என்கின்றதுக்காக ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறார் திருவள்ளுவர். கல்லுண்ணாமை, அது குடிக்க கூடாது, உன்னற்க கல்லை என்று சொல்லி அந்த ஒரு திருக்குறளை சொல்லி, உனில் உண்க சான்றோரால் எண்ணப்படாதவன். கல்ல உண்டியன்னா அறிஞர் பெருமக்கள் உன்னை பத்தி நினைக்கவே மாட்டாங்க, உன்னுடைய புகழெல்லாம் போயிருன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். ஆனா இந்த அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மது ஆலைகளை அரசாங்கமே நடத்த வேண்டும், தனியார்களும் நடத்தலாம். அது தனியார்கள் நடத்தி அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை அரசாங்க கஜானாவிலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அர்த்த சாஸ்திரம் சொல்லுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா, அந்த மதுவை கூட உயர் ஜாதியினருக்குத்தான் தரமான மதுவை கொடுக்க வேண்டும், தரமற்ற மதுவை எல்லாம் கீழ் ஜாதிக்காரனுக்கு கொடுக்கணுங்கிறான். அதே போல அடிமைகளுக்கும் வேலையாட்களுக்கும் கூலியாக கெட்டுப்போன மதுவை விற்கணுங்கிறான். அந்த மது உற்பத்தி செய்வதற்கான அந்த உபபொருட்களை தயாரிப்பதற்கு பெண்களையும் குழந்தைகளையும் பயன்படுத்தணும்னு சொல்றான். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! திருக்குறளும் அர்த்த சாஸ்திரம் ஒண்ணா? திருக்குறளை இந்து மத நூல் என்று சொல்கிறாயே, உன்னுடைய நீ ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரத்திலே திருக்குறளுடைய கருத்துக்கள் இருக்கிறதா? எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! இதை சொல்ல முடியுமா உன்னால? அதே போல மது தயாரிப்பது பற்றி விதவிதமாக அந்த அர்த்த சாஸ்திரம் சொல்லுகிறது. சாணக்கியன் என்ன செய்யலாம், அந்த துக்ளக்கு அந்த சங்கி பாண்டே என்ன செய்யலாம்னா, நாள்தோறும் ஒரு செய்தியை சொல்லலாம், எப்படிப்பட்ட மதுவை தயாரிக்கணும் என்று. ஒவ்வொரு நாளைக்கும் அதுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்த பல பெயர்களிலே மதுவை எப்படியெல்லாம் தயாரிக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு நீ உன்னுடைய நிகழ்ச்சியை தூக்கினால் நீ அறிவு நாணயம் உள்ளவன். ஆனால் அதற்கு எதிரான கருத்தை கொண்ட திருக்குறளை சொல்லுகிறாய் என்று சொன்னால், இந்த நாட்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறாய் என்று பொருள். அதே போல பாத்தீங்கன்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியே மன்னர். அடுத்தவங்க பொருளை நம்ம திருடணும்னு நினைச்சாலே அது மிகப்பெரிய தீது என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஆனா இந்த அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? மக்களை ஏமாற்றி பணம் பிடுங்கலாம் என்கிறது. மிக மோசமாக மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி அவருடைய பணத்தை பிடுங்கலாம் என்று சொல்லுகிறது. கோயில் கட்டுவது, கோயில்கள் தோன்றியது ஏன் என்று தமிழக தலைவர் ஆசிரியர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா, கோயில் கட்டினதே மக்களுடைய செல்வத்தை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த கோயில்களை கட்டி அதன் மூலமாக மக்களை வர வைத்து திருவிழாக்கள் நடத்தி, அந்த திருவிழாவில் வரக்கூடிய கூட்டத்திலே அவனுடைய உளவாளிகளை அனுப்பி, அரசன் தன்னுடைய உளவாளிகளை அனுப்பி அந்த மக்களிடமிருந்தே திருட செய்தானாம். அப்படி திருடி இருக்கிறான் அரசன். அதை திருட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது அர்த்த சாஸ்திரம், சாணக்கியன். இதை சொல்லுவானா, இந்த கோயில்கள் ஏன் தோன்றியது என்கின்ற ஒரே ஒரு கருத்தை சொன்னாலே நீ இந்த தமிழ்நாட்டை விட்டு விரட்டப்படுவே அல்லவா? உன்னால சொல்ல முடியுமா? சூது வேண்டாம் என்கிறது திருக்குறள், கல் உண்ணக்கூடாது, மது உண்ணக்கூடாது என்கிறது திருக்குறள். அதே போல இந்த அடுத்தவன் பொருளை கவரக்கூடாது என்கிறது திருக்குறள். அதே போல இன்னைக்கு விவசாயம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. விவசாயத்திற்கென்றே உழவு என்ற தலைப்பிலே மிகச்சிறந்த ஒரு அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். ஆனால் இந்த அர்த்த சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அரசன் வருவாய் ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகளிடம் ஒரு போகம் கூடுதலாக சாகுபடி செய்யணும்னு சொல்லணுமா? விவசாயிகளிடம் ஒரு போகம் கூடுதலாக சாகுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தணும். அவனுக்கு இலவசமாக விதைகள்லாம் கொடுக்கணும். அவன் விவசாயம் பண்ணுனா அந்த விவசாய பொருட்களை ஒரு கைப்பிடி அளவு கூட எடுத்துட்டு போக கூடாதான். அப்படி எடுத்துட்டு போனா
அவனுக்கு பல மடங்கு அபராதம் விதித்திருக்கிறான். அது முழுவதையும் அரசனே எடுத்துக்கொள்ளணுமா? இதுதான் விவசாயத்துக்கு கொடுக்கிற மரியாதையா? அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் பல நம்முடைய மக்களுக்கு எதிராக, சூத்திரர்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக ஏராளமான கருத்துக்கள் அதில் இருக்கிறது. ஒரு ஒரு புதிய நகரப்பகுதியிலிருந்து விவசாயத்தை உருவாக்க வேண்டும், வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும்னா கிராமத்துக்கு ஒரு 100 குடும்பத்தை அனுப்புவான். அந்த 100 குடும்பமும் பார்ப்பனர்கள் இருக்க மாட்டாங்க. பார்ப்பனரை தவிர மற்றவர்கள் தான் அங்க அனுப்புவாங்க. அவர்கள் போய் அங்க வந்து அந்த விவசாய நிலங்களை பக்குவப்படுத்தி சமன் செய்து அதில் விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள். அது முழுக்க அரசனே எடுத்துக்கொள்வான். அதிலே பயனற்ற உழவுக்கு தகுதியற்ற நிலத்தை விவசாயியிடம் கொடுத்துருவானா. இதுதான் விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா? சூத்திரனுக்கு அங்கே கொண்டு போய் அவர்களை குடியேற்ற, அந்த கிராமங்களிலே சூத்திரர்களை குடியேற்ற வேண்டும். அதேபோல பெண்கள் என்பவர்கள் போகப் பொருள்களாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அன்றைக்கு வந்து வரைவின் மகளிர் என்று சொல்லி ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். வரைவின் மகளிர் என்று சொல்லி அந்த உபச்சாரம் அல்லது பாலியல் தொழில் என்பது மக்களால் வெறுக்கப்பட்ட தொழில், அது வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்றாரு. ஆனா அர்த்த சாஸ்திரம் என்ன செய்தது பாருங்க, தெரியுங்களா? அர்த்த சாஸ்திரம் பாலியல் தொழிலை அரசாங்கமே நடத்த வேண்டும் என்கிறது. பாலியல் தொழிலுக்கு விபச்சார விடுதிகளை அரசாங்கமே ஏற்படுத்தி அதிலே பாலியல் தொழிலாளர்களுக்கு அரசு அதிகாரிகள் பயிற்சி செய்யணும், பயிற்சி தரணுங்கிறான். அந்த பயிற்சி கொடுத்து அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அவர்கள் மூலமாக வரி வசூல் பண்ணுமா. வரி எப்படியெல்லாம் வசூல் பண்ணலாம் பாருங்க. மிக சிறந்த பொருளாதார மேதை என்று சாணக்கியர் சொல்லுவாங்க. பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வழிகளை எல்லாம் அவர் கையாண்டு இருக்கிறார். திருவள்ளுவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? நீ வேணா சொல்லிப்பாரு தங்கி பாண்டையே, நீ ஒவ்வொரு நாளைக்கும் இதை சொல்லு, எப்படி விபச்சார விடுதி நடத்தலாம், பாலியல் தொழிலாளருக்கு எப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்கலாம் என்றெல்லாம் நீ வந்து சொல்ல முடியுமா? இவ்வளவு மோசமான கருத்துக்கள் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உன்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு அசிங்கம், அருவருப்பு. இதையெல்லாம் நீ அமுல்படுத்தினால், இதையெல்லாம் சட்டமாக்கினால் மக்கள் என்ன செய்வார்கள்? உன்னை ஓட விரட்டி இருப்பாங்களா இல்லையா? அவ்வளவு மோசமான, அருவருப்பான, மிக கீழ்த்தரமான கருத்துக்களை கொண்டதுதான் இந்த அர்த்த சாஸ்திரம். இன்றைக்கு நம்ம எல்லாம் பார்த்து சொல்றோம், இலவசம் சொல்லி இலவசத்தை வந்து இலவசத்துக்கு கொடுத்து நாட்டை கெடுத்து விட்டார்கள் என்று சொல்றாங்க இல்லையா? அத்தனை இலவசங்களையும் அனுபவித்தார்கள் பார்ப்பனர். அர்த்த சாஸ்திரம் அதைத்தான் சொல்கிறது. அன்றைக்கு மக்களுடைய சவாரிக்காக பயன்படுது படகு சவாரி தான். அந்த படகு சவாரியில் பிராமணர்களுக்கு இலவசம் என்று அறிவித்திருக்கிறான். அந்த படகுல ஏறணும்னே அந்த படகு ஓட்டி கட்டண கொடுன்னு கேட்டா அவன் கடுமையான தண்டிக்கப்படுவானா. இலவச பயணம் பார்ப்பனர்களுக்கு. அதே போல பார்ப்பனர்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மன்னன் ஒரு அரசவையில் அமர்ந்திருக்கிறான், ஒரு பிராமணன் அங்க வர்றான்னா அவன் எழுந்து நின்று வணங்கணும். மன்னன் வந்து பிராமணனை வணங்கி உள்ள கொண்டு வரணும், வரவேற்கணும் என்று சொல்றான். மன்னனுக்கு மேலே ஒரு பிராமணன் அவன் அங்கே வந்து அரசவைகளை நுழைகின்ற பொழுதே அந்த அரசன் எழுந்து நின்று அவனை வரவேற்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த மன்னன், அந்த பிராமணன் எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாலும் அவனை தண்டிக்க கூடாது. இதான மனு தருமா? ஒரு சூத்திரனுக்கு கொலை செய்தால் அவனுடைய தலையை வெட்ட வேண்டும், பிராமணன் கொலை செய்தால் அவனை தலைமேடியை சிறைக்க வேண்டும் என்று சொல்லி மனு தர்மம் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை விதிகளும் அதுல இருக்கிறது. மனு தர்மம் எங்கே இருக்குன்னு சொல்ற? மனு தர்மத்துக்கு முந்திய ஒன்றுதான் அர்த்த சாஸ்திரம். காலத்துக்கு முந்தைய மனு தர்மம் தான் அர்த்த சாஸ்திரம். இந்த மனு தர்மத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அங்கே வந்து அர்த்த சாஸ்திரத்தை இருக்கிறது. அது மாதிரி பெண்கள் வெறும் போக பொருளாகத்தான் கருதப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அவர்கள் ஆண்களால் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்றால், அதுல ஒன்று சொல்றான், பெண்கள் மலடியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக 7-8 குழந்தைகளை பெண் குழந்தைகளாக பெற்றாலும் அவளுக்கு எந்த விதமான இழப்பீடு தராமல் கணவன் அவளை ஒதுக்கி வைத்துவிட்டு மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று அர்த்த சாஸ்திரம் சொல்லுகிறது. அதே போல பெண்களை அடிக்கலாம்
என்று அர்த்த சாஸ்திரம் சொல்றது. பெண்களை எப்படி அடிக்கலாம்னா, அவன் உள்ளங்கையில அந்த பெண்ணுடைய பின்புறத்தில் அடிக்கலாம், அப்படி அடிக்கலைன்னா குச்சியால் அடிக்கலாம், கயிற்றால் அடிக்கலான்றான். இது சட்டத்திலே இருந்திருக்கிறது, தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய முதல் இந்தியராக நீதிபதியாக வந்தவர் வெள்ளைக்காரன் இருந்த காலத்திலே நீதிபதிகளாக வெள்ளைக்காரர்கள் தான் இருந்தார்கள். இந்தியர்களுக்கு அதிலே உரிமை தர வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்தியராக முதல் நீதிபதியாக வந்தவர் முத்துசாமி ஐயர் என்பவர். அந்த முத்துசாமி ஐயர் 1885 அந்த காலகட்டத்திலே நீதிபதியாக வர்றார். அப்பொழுது ஒரு பெண்ணை அடிப்பது பற்றி ஒரு வழக்கு வந்த பொழுது அர்த்த சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது, கணவன் அந்த பெண்ணை கையால் அடிக்கலாம், குச்சியால் அடிக்கலாம், கயிற்றால் அடிக்கலாம் என்று சொல்லி தீர்ப்பு சொல்லி இருக்கிறான்னா, அந்த தீர்ப்பு சொல்லப்படுவதற்கு அந்த ஆதாரம் அர்த்த சாஸ்திரம். இப்படிப்பட்ட அர்த்த சாஸ்திரம் இன்னைக்கு திருக்குறளோட ஒப்பிட்டு சொல்லுவதா? திருக்குறளும் அர்த்த சாஸ்திரம் ஒன்னா? இதை நீங்க இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. இன்னும் பல்வேறு சலுகைகளை, ஏராளமான சலுகைகளை இன்றைக்கு சங்கி பாண்டே அவர்கள் அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் மறைத்து பேசுகிறார். அவ்வளவு பெரிய பித்தலாட்டமான நிலையை செய்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காலூன்றி விடலாம் என்று ஏராளமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த தோழர்களே, ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் ஏராளமான செய்தி இருக்குது. இருந்தாலும் அதுல சில செய்திகள், பார்ப்பனர்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கிறது அந்த அர்த்த சாஸ்திரம் சொல்லி இருக்குதுன்னா பாத்தீங்கன்னா, பிராமணர்கள் படகுகளில் இலவசமாக பயணம் செய்யலாம், அவரிடம் கட்டணம் கோருவது தண்டனைக்குரிய குற்றம், பிராமணனை எத்தகைய குற்றத்திற்காகவும் ஒருவர் தண்டிக்க கூடாது, அப்படி செய்தால் அது தண்டனைக்குரிய குற்றம், பிராமணனுடைய சமலறையை யாராவது மாசுபடுத்தினால் அவருடைய நாக்கு துண்டிக்கப்படும், பிராமணர்கள் அரசவைக்கு வந்தால் அரசன் எழுந்து நின்று வணங்க வேண்டும், அவர்களுக்கு கோபம் வராதபடி கவனமாக அரசன் நடந்து கொள்ள வேண்டும், தந்தையால் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுகிற இளவரசன் கோயில் சொத்தை கொள்ளையடித்தாலும் அடிப்பான், ஆனால் பிராமணர்களுக்கு சொந்தமான சொத்தில் கை வைக்க மாட்டான். நெருக்கடி நிலை காலங்களில் கூட அவர்களுடைய சொத்தை தன்னுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொல்லி பல பிராமணர்களுக்கு சலுகை வழங்கி இருக்குது. அதே போல புதிய குடியிருப்புகளில் இலவசமாக இடம் தரப்பட்டது, அவர்கள் அரசுக்கு எந்த வரியும் செலுத்த தேவையில்லை, இந்த அரசன் பிராமணர்களிடம் எந்த வரியும் வசூலிக்க கூடாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இது மனு தர்மத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பிராமணன் இலவசமாக உப்பு பழங்கள், மலர்கள், அரிசி, பார்லி ஆகியவற்றை அரசருக்கு சொந்தமான நிலங்களில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம், அவனாவே எடுத்துட்டு போகலாம். அதே போல பிராமணரிடம் வன்முறையில் ஈடுபட்டாலும், பிராமண பெண்களை பாலியல் வேட்கைக்கு உட்படுத்த முயன்றாலும் அரசன் அழிய நேரிடும். அரசன் அவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு விதியை விதித்திருக்கிறாங்க. அதே போல தீ விபத்து, கொள்ளை நோய் ஆகியவற்றின் போது பாதிப்பில் இருந்து விடுபட கடவுளுக்கும் பிராமணர்களுக்கும் பரிகாரம் செய்யணுமா. கொள்ளை நோயும் தீ விபத்து வந்தா அது பிராமணர்களுக்கு பரிகாரம் செய்யணும்னா என்ன அர்த்தம்? அதே போல வேதம் ஓதுவதற்கு துன்பம் இழைத்தால் அதிகபட்ச தண்டனை தர வேண்டும். வேதம் ஓதுபவர்களுக்கு துன்பம் இழைப்பவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை. புரோகிதர்களுக்கு ராணி, இளவரசன் ஆகியோருக்கு இணையாக ஆண்டுக்கு 48,000 பணம் ஊதியமாக வழங்கும். தோழர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும். மிக அதிகபட்சமான ஊதியம் 48,000 பணம். குறைந்தபட்ச ஊதியம் கடைநிலை ஊழியருக்கு வெறும் 60 பணம் தான். 60 பணம் இங்க இருக்கு, 48,000 பணம் இருக்கு இங்க இருக்கு. அவ்வளவு பெரிய வித்தியாசம் ஊதியத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த சூத்திரர்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு வேலை வாங்கணும். கோயில் கட்டுவதற்கு, கோட்டைகள் கட்டுவதற்கு, நீர்ப்பாசனங்களை மேம்படுத்துவதற்காக வேலை வாங்குகின்ற பொழுது அவர்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டா போதும் என்று சொல்லி அந்த ஒரு விதியையும் வைத்திருக்கிறார்கள். அதே போல அவர்களுக்கு கல்லை மட்டும் கூலியாக கொடுக்கணும், அது கெட்டுப்போன கல்லை கூலியாக கொடுத்தா போதும் சொல்லி அடித்திட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சூத்திரர்களுக்கு, பஞ்சமர்களுக்கு செய்கிறான்னு சொன்னால் எவ்வளவு பெரிய கொடூரம். பிராமணனுக்கு 48,000 பணம் கொடுக்குறான், அதே நேரத்தில் அவன்கிட்ட வரி வசூலிக்க கூடாது, அவனுக்கு எல்லாமே இலவசமா கிடைக்கும். அப்ப 48,000 பணத்தை வாங்கி என்ன செய்யறாங்க? அதே போல ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் எவ்வளவு ஊதியம் தரப்பட வேண்டும் என்பதெல்லாம் இந்த அர்த்த சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதெல்லாம் இந்த காலத்திலே அது நடைமுறைப்படுத்த முடியாது. இன்றைக்கு அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை பற்றி எல்லாம் கூட சொல்லி இருப்பதாக
அழகர் நம்பி அவர்கள் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்களை அழித்து விட்டு தான் மட்டும் வளர வேண்டும் என்கின்ற அந்த சூழ்ச்சி செய்கிறார் அல்லவா, இதற்கு அடிப்படையாக அமைத்துக் கொடுத்த அடிப்படையான ஒரு கொள்கை அமைத்துக் கொடுத்தவன் சாணக்கியன் என்பதை அழகர் நம்பி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். இன்னும் பல்வேறு மோசமான நிலைகள். இப்படி பார்ப்பனர்களுக்கு மட்டுமே சலுகை அளிக்கக்கூடிய, பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உயர்வளிக்கக்கூடிய அந்த அர்த்த சாஸ்திரத்தை சட்டமாக்க வேண்டும் என்பதுதான் பாண்டே அவருடைய நோக்கம். அவர்கள் அந்த அர்த்த சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அவர்கள் மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த அர்த்த சாஸ்திரத்தினாலும் மனு தர்மத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நம்மை மனிதனாகவே அவன் நடத்தாத பொழுது, நமக்கு நம்முடைய பெண்களை இழிவாக நடத்துகின்ற பொழுது, அவர்கள் அதை பாதுகாக்க நினைத்தால் அதனை ஒழித்து கட்டுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும், நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். எனவே தோழர்களே, அந்த சங்கி பாண்டே போன்றவர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அவருடைய நோக்கம் நிறைவேறாது. அவர்கள் என்னதான் தொட்டிக்கரணம் போட்டாலும் அவருடைய தலைவர்கள் எல்லாம் எல்லோரும் தோற்று ஓடி போய்விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே RSSக்கு, பிஜேபிக்கு ஒரு நல்ல தலைவர்கள் என்ற நிலைதான் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. அவர்கள் எல்லாம் சாதிக்க முடியாததை இந்த சங்கி பாண்டையால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் என்னதான் கத்தினாலும் அது ஒன்றும் நடக்காது. தந்தை பெரியார் பிறந்த மண், இந்த தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே அவன் விரட்டப்படுவான். ஆனாலும் கூட இன்றைக்கு அவன் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் RSSகாரர்கள். அது சங்கி பாண்டே போன்றவர்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் என்று ஒரு ஸ்கூலை நடத்துகிறார். அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லி தருவான்? இந்த அர்த்த சாஸ்திரத்தை சொல்லி தருவான், மனு தர்மத்தை சொல்லி தருவான். இந்த நாட்டை ஜாதி வெறி காடாக ஆக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவான். அதை சொல்லி தருவான். அதுபோல பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே சென்று உரையாற்றுகின்ற பொழுது மாணவர்களுக்கு ஏராளமான நச்சு விதைகளை தூவிக்கொண்டிருக்கிறான். இந்த நச்சு விதைகள் அடியோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும், களைந்தெறியப்பட வேண்டும். அது தமிழ்நாட்டிலே அவருடைய காலை முழுவதுமாக வெட்டி எறியப்பட வேண்டும் என்பதுதான் இந்த உரையீடு நோக்கம். எனவே பார்ப்பனுடைய சூழ்ச்சியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். இன்னைக்கு திருக்குறளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளை மோடி அவர்கள் மிக உயர்வாக பேசுவதாக சொல்லிக்கொண்டு பாத்தீங்களா பிரதமரே திருக்குறளை ஏற்றுக்கிட்டாரு என்று சொல்லி மக்கள் மத்தியில் அதை நம்ப வைக்க பார்க்கிறார்கள். அதே போல வடநாட்டில் கொண்டு திருவள்ளுவர் சிலையை வைக்க போறோம்னு சொல்லி நம்ப வச்சு பார்த்தா அங்கே வைக்க முடியல. அதனால இன்றைக்கு சங்கி பாண்டே திருக்குறளை எடுத்துக்கொண்டு, திருவள்ளுவர் எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறான். அதற்கு அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், ராஜா போன்றவர்கள், அதற்கு இன்னும் பல சங்கிகள் எல்லாம் அந்த திருவள்ளுவரை இந்து மயமாக்கி காவி மயமாக்க பார்க்கிறார்கள். அறிவு எப்பொருள் யார்வாய் கேட்டாலும் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்கின்ற அந்த திருக்குறளின் அந்த குறளை எடுத்துக்கொள்வோம். இந்த திருக்குறளுக்கு எந்த விதத்திலும் ஈடு இணையாகாது அந்த அர்த்த சாஸ்திரம், எந்த விதத்திலும் அதற்கு இணையாகாது மனு தர்மம் என்று சொல்லி, இந்த நாடு திராவிட நாடு, இந்த நாடு பெரியார் பிறந்த மண், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் தான், திருக்குறள் தான் நம்முடைய அடிப்படையான நூல் என்பதை சொல்லி அந்த திருக்குறளை கொச்சைப்படுத்துகின்ற, திருக்குறளை கேவலப்படுத்துகின்ற சங்கி பாண்டே போன்றவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அளிப்போம். தமிழ்நாட்டை சாதி சமயமற்ற சமத்துவமான ஒரு அறிவுபூர்வமான மானமும் அறிவுள்ள மக்களை உருவாக்கக்கூடிய மண்ணாக மாற்றி காட்டுவோம். அதற்கு இந்த தினத்திலே நாம் உறுதியேற்போம் என்று சொல்லி, இன்னும் சில நாட்களிலே ஓராண்டை கொண்டாட இருக்கின்ற அறிவுரை காணொலியிலே தமிழர் தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்விலே எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்து இந்த அளவிற்கு என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க்க பகுத்தறிவு.